ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்கேஎஸ் அகாடமியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்குது. அதில் நம்ம ஆப்டிடியூட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் டெஸ்ட் நம்பர் 8ல் என்னன்றது பார்த்துருவோம். ஓகே, 76 ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். தொடர்பற்ற எண் இணையை கண்டறியவும். ஃபைண்ட் த ஆட் நம்பர் பேர். ஆட் நம்பர் பேர்னு சொல்கிறாங்க. ஓகேவா உங்களுக்கு? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோப்ரைம்ஸ். சரிங்களா? கோப்ரைம்ஸ் அப்படின்னு என்னது? இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. இன்ட்டு ஒன்றுனால தான் மட்டும்தான் பண்ண முடியும். அதான் கோப்ரைம்ஸ். சரிங்களா? இப்போ 23 இன்ட்டு 1 தான் பண்ண முடியும். 29 இன்ட்டு 1 தான் பண்ண முடியும். சரிங்களா? அதான் கோப்ரைம்ஸ். அதே மாதிரி 13 ஒரு கோப்ரைம் தான், 17 ஒரு கோப்ரைம் தான். இது எல்லாமே இனிஷியல் ஒரு ஆட் நம்பர் ஒரு கோப்ரைம். சரிங்களா? 3யும் ஒரு கோப்ரைம் தான், 5 ஒரு கோப்ரைம் தான், 19 ஒரு கோப்ரைம் தான். இந்த 25 வந்து 5 இன்ட்டு 5 ஈவன் தோ ஆட் நம்பர் இருந்தாலும் மல்டிபிள் பண்ணக்கூடியது. சரிங்களா? அதனால ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சர். புரிஞ்சது அந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். இது வந்து கோப்ரைம்ஸ்னா என்னன்னு பாத்துக்கோங்க. கோப்ரைம்னா என்னன்னு பாருங்க. கோப்ரைம்னா என்ன அர்த்தம்னா ஒன்னால மட்டும் தான் மல்டிபிள் பண்ண முடியும் அது. சரிங்களா? அது பேர் கோப்ரைம். ஓகே, அதனால வந்து எல்லாமே கோப்ரைம்ஸ். அது மட்டும் தான் வந்து இது ஆட் நம்பர் வித்தவுட் கோப்ரைம். 25ன்றது 5 இன்ட்டு 5 வரும். ஓகே, அடுத்தது போலாம். இஃப் A is to B equal to 2 is to 3 and B is to C equal to 4 is to 5, then the ratio of C is to A is to B வந்து 2.3, 2 is to 3, B is to 4.C. இது ரொம்ப ஈஸியான சம் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா A is to B 2 is to 3. ஓகேவா? அடுத்து B is to C 4 is to 5. ஓகேவா உங்களுக்கு? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? C is to A தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம A is to B is to C கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிக்கங்க. 2 is to 3, 4 is to 5. இது ஒரு பைப் மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதையும் ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இதை வந்து 4 ஆலையும் இதை வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8 is to 12, 3 ஆல பண்ணீங்கன்னா 12 is to 15. ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணியாச்சு. அப்ப ஏபிசி என்னவா இருக்கும்னு பாருங்க. ஏபிசி என்னவா இருக்கும்னா 8 is to 12 is to 15. ஓகேவா? இப்போ நீங்க என்ன கேட்டிருக்காங்க? சிஏ தான் கேட்டிருக்காங்க. சியும் ஏவும் கேட்டிருக்காங்க. இந்த இதை பார்த்துக்கோங்க. இதோட எந்த மாதிரி டேர்ம்ல கேட்டிருக்காங்க? ஏசின்னு கேட்கல, சிஎன் தான் கேட்டிருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க. சிக்கு வந்து 15, ஏக்கு வந்து 8. ஓகேவா? இதை சிஏ 15 is to 8 இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா 8 is to 15 இருக்குது. ஆனா இங்க கேட்டிருக்கிறது சிஏ. சரிங்களா? ஏசி கிடையாது. இது வந்து பி, இது ஏ, இது சி. பி கேட்கல, ஏவும் சியும் தான் கேட்டிருக்காங்க. அதையும் சிஏவா கேட்டிருக்காங்க. சி is to ஏனா 15 is to 8. ஓகேவா? ஆப்ஷன் வந்து டி. அடுத்தது போலாம். 78. ஓகேவா? பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். அப்படின்னா ஏ கெட்ஸ் 2B. சரிங்களா? ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ். ஓகேவா? பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்ஸ் 2Cன்றாங்க. ஓகேவா? சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார் எனில் பிசியின் விகிதத்தை காண்க. என்ன கேட்கறாங்க? பி இஸ் டு சி தான் கேட்கறாங்க. ஓகேவா உங்களுக்கு? இப்போ இதை மட்டும் எடுத்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். பி இஸ் டு 2C. சரிங்களா? இங்க 1 இருக்கு. அப்போ 1 is to 2 தானே? 1 is to 2 தான் ஆன்சர். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ரேஷியோ போட்டிருக்கோம். பி ஈக்குவல் டு 2C போட்டிருக்கோம்ல. இப்போ பி பார் சி ஈக்குவல் டு 2, 1. இப்போ பிக்கு வந்து 2வும் சிக்கு வந்து 1. அப்போ 2 is to 1. சரிங்களா? 2 is to 1. B equal 2 is to 1. ஓகே, அடுத்தது வந்து 16. பார் 24க்கு 16/24க்கு எது சமமான விகிதம் அல்ல? which is not equivalent to ratio of 16 is to 14. சரிங்களா? இப்போ 16/24 வச்சுக்கிறோம். இதுக்கு எது சமமான விகிதம் இல்லைன்னு கேட்கறாங்க. விகிதம் தானே? எது விகிதம் இல்லைன்னு கேட்கறாங்க. ஓகே, இது அடிச்சு கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. 12, 8, 3, 2, 2/3 வருது. சரிங்களா? இந்த 2/3 எதுல வருதுன்னு பாருங்க. ஆன்சர் வந்து போயிருவோம். இது அடிச்சு கொடுத்தா 2/3 வருது. அப்ப இது கரெக்ட். இது அடிச்சு கொடுத்தோம்னா 2/3 வருது. இதுவும் கரெக்ட். இது அடிச்சு கொடுத்தோம்னா 6, 2/3 வருது. ஓகேவா? இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா வராது. அப்ப டி தான் ஆன்சர். சரிங்களா?
புரிஞ்சுதா? வேணாங்க 16/24க்கு எது சமமான விகிதம் அல்ல அப்படிங்கிறது நாட் ஈக்குவலண்ட். எல்லாமே ஈக்குவலண்ட் தான் ஆகுது, இது மட்டும் நாட் ஈக்குவலண்ட். 16ஐயும் 24ஐயும் அடிச்சு கொடுங்க, அடிச்சு கொடுக்கும்போது 2/3 வருது. இதெல்லாம் 2/3 எதுலாம் வருதுன்னு பாருங்க, அதெல்லாம் ஆன்சர். சரிங்களா? அதுல வராததான் ஆன்சர், இங்க டி தான் ஆன்சர். சரி, அடுத்தது போலாம். The length and the breadth of the window are in 1 meter and 70 centimeter respectively. The ratio of the length to the breadth அப்படிங்க கேக்குறாங்க. ஓகே, ஜன்னலின் நீள அகலமாக, ஒரு ஜன்னலின் நீள அகலம், சரிங்களா? நீள அகலம் முறையே நீளம் வந்து எவ்வளவு? 1 மீட்டர், 1 மீட்டர் இது, சரிங்களா? 1 மீட்டர், அகலம் வந்து 70 சென்டிமீட்டர், சரிங்களா? இப்போ 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், சரிங்களா? இது தெரிஞ்சுக்கல, ஒரு 100 சென்டிமீட்டர் இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லென்த் அண்ட் பெர்த் ஆஃப் தி விண்டோ. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேட்கறாங்க? ரேஷியோ ஆஃப் லென்த் இஸ் டு பெர்த் அப்படின்னு கேட்கறாங்க. பெர்த் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ லென்த் எவ்வளோ? 1 மீட்டர், பெர்த் 70 சென்டிமீட்டர். சரி, சென்டிமீட்டரை மாத்திடுவோம். 100:70, சரிங்களா? 10:7. இப்ப லென்த் இஸ்ட் பெர்த் தான் கேட்டிருக்காங்க, அதாவது லென்த் இன்ட்டு பெர்த் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10x7 தான், டி தான் ஆன்சர். இப்போ பெர்த் இன்ட்டு லென்த் கேட்டாங்கன்னா சி, சரிங்களா? இப்போ கேட்டிருக்கிறது லென்த் இன்ட்டு பெர்த் 10:7. இதுல தெரிய வேண்டிய ஆப்ஷன் என்னன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ங்கிறது மட்டும் தான், சரிங்களா? ஓகே, எக்ஸை காண்க, ஃபைண்ட் எக்ஸ். இப்போ இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப ஈஸியான சம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் இஸ்டு 24, 3:8. ஓகேவா? இப்போ x 24 x/24 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு டபுள், இந்த இதை வந்து ஈக்குவல் டு மாத்திக்கலாம், 3/8. ஓகேவா? அப்போ x ஈக்குவல் டு 3 × 24/8, சரிங்களா? 3, அப்போ 9. x = 9, ஆப்ஷன் சி. ஓகேவா? அவ்வளவுதான். 2 நம்பர் ஆர் இன் த ரேஷியோ 3:5, சரிங்களா? 2 நம்பர் வந்து ரேஷியோ இருக்குது, 2 நம்பர் 3:5 அப்படிங்கிறாங்க. 3:5 அப்படிங்க. மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எண்ணில் பெரிய எண்ணின் மதிப்பை காண்க. 2 numbers are in the ratio of 3:5. If the sum of the numbers is 144, then what is the larger number அப்படின்னு கேக்குறாங்க, சரிங்களா? ஏன்னா 2 நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. 2 நம்பர் என்ன நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன எடுத்துக்கலாம்னா 3x ஒரு நம்பரும் 5x இன்னொரு நம்பரும் எடுத்துக்கலாம், சரிங்களா? 2 நம்பர் இந்த ரேஷியோ 3x 5x. If the sum of the number is, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 144. இரு எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 110, கூடுதல் தான், சரிங்களா? இப்ப ரெண்டு எண்ணை ஒரு எண்ணுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணுன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டோட கூடுதல் வந்து இது அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஓகே, மதிப்பை காண்க அப்படின்னா என்னது? வாட் இஸ் த லார்ஜர் நம்பர்னு கேட்கறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதை ஆட் பண்ணி என்ன வருது? 8x 144 x = 144/8, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 டேபிள் அடிச்சு கொடுப்போம். 72, திருப்பி 2 36, திருப்பி 2 18, சரிங்களா? 18 தான் x. இப்போ எது பெரிய எண் கேட்டிருக்காங்க, அப்ப 5x ல போடுவோம், சரிங்களா? 5x 5 × x இருக்குல்ல, 5 × 18 90, ஆப்ஷன் டி. ஓகேவா? இதுல 3x 5x எது பெருசா இருக்கும்னா 5x தான் பெருசாவே இருக்கும். அப்ப x கண்டுபிடிச்சாச்சு 18ன்றத 18 தூக்கி இப்ப 5ல போட்டோம்னா ஆன்சர் வந்துரும், சரிங்களா? அடுத்தது போலாம். क्वेश्चन நம்பர் 83. 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் தான் இங்க பார்க்கணும் நீங்க. விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x. if ratios அப்படின்றாங்க ஃபார்முலா யூசிங் த நம்பர். இப்போ ரேஷியோஸ்னா 2:5 அப்படின்றாங்க, சரிங்களா? x 20 அப்படிங்கிறாங்க. இதான் சொல்றாங்க அவங்க. ஈக்குவல் பதிலா நம்ம போடுற மாதிரியே இதான் சொல்றாங்க. ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, ஓகே. இது எப்படி எழுதலாம்? 2/5 = x/20. இப்போ x கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். x = 20 × 2/5. 20 × 2/5 4 8. x = 8 ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே,
இதை நம்ம இந்த ரேஷியோஸ் தான் இங்க பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்த ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். இது எழுத தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ரேஷியோஸ் ஓகே 4A. இப்போ 84th கொஸ்டின் 84th கொஸ்டின் 4A = 5B மற்றும் 7B = 9C எனில் A is to B is to C. ஈஸியான சம் தான் அது. இப்போ நம்ம 4A இது எப்படி எழுதிக்கலாம்னா 4A = 5B இது எப்படி எழுதலாம்? A/B = 5/4. ஓகேவா? அப்போ ஏக்கு என்ன வருது? A = 5, B = 4. சரி, அடுத்து என்னது? 7B = 9C. இப்போ B/C = 9/7. இது இப்போ ரெண்டு ரேஷியோ வருது சரிங்களா. இப்போ ரேஷியோவில் போட்டிங்கன்னா A is to B = 5:4 வருது. அங்கே B is to C = 9:7 வருது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி பைப் மெத்தட் தான். இப்போ நம்ம B மட்டும் நம்ம ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ என்ன வருது? A is to B 5:4, B is to C 9:7. ஓகேவா? இப்போ இது வரணும் சரிங்களா. இப்போ 4 வந்து 9ஆல மல்டிப்ளிகேஷனு, இதை வந்து 4ஆல. அப்புறம் இதையும் பண்ணணும் சரிங்களா. அதனால 45 36 இது வந்து என்ன வருது? 28 சரிங்களா. ரெண்டு 36 ஆக்கிடுவோம். 45 36 28. இப்போ என்னது? இது A, இது B, இது C சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க? ABC தானே கேட்டிருக்காங்க. 45 36 28 ஆன்சர் வருதான்னு பாருங்க. 28. ஓகே, டி ஆப்ஷன் டி. ஓகேவா? அவ்வளோதான். அதாவது போலாம் 85th கொஸ்டின் 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 2/5 பங்கு 2/5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும் 3/8 பங்கு மாணவர்கள் அறிவியலையும் மீதி மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தையும் விரும்புகிறார்கள் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் யாது அப்படின்றாங்க. ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமாங் 120 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 120 பேர் இருக்காங்க சரிங்களா. 120 பேர்ல 2/5 வந்து மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா. அடுத்து 3/8 சயின்ஸ். ஓகேவா? இப்போ ரிமைனிங் வந்து சோஷியல் சயின்ஸ்ன்றாங்க. தென் ஃபைண்ட் த ரேஷியோன்றாங்க சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்னன்னா இப்போ இது 2/5ன்றாங்க. இப்போ இதுல 2/5 என்ன அர்த்தம்னா 120 × 2/5 போட்டாலே ஆன்சர் வந்துடும் சரிங்களா. 60 சாரி 224 48 இதுக்கு சரிங்களா. 48 இங்க திருப்பி 120 × 38 என்ன வருதுன்னு பாருங்க. 2 30 15 45. இப்போ 48 பேருக்கு மேக்ஸும் 45 பேருக்கு சயின்ஸும் பிடிச்சிருக்குது. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றதை இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 120 120ல 48 மைனஸ் பண்ணுங்க சரிங்களா. எவ்வளவு வருது? 2 7 72. 72 45 மைனஸ் பண்ணுங்க 27. இந்த 27 பேருக்கு வந்து சோசியல் சயின்ஸ் பிடிச்சிருக்குது சரிங்களா. புரிஞ்சதா? இப்ப 120ல இருந்து 2/5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 48 வருது. அதுக்கப்புறம் 3/8 மல்டிபிள் பண்ணீங்கன்னா சயின்ஸ் 45 வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 27 வருது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 48 45 27. இது எப்படி அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. 3 டேபிள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிக்கலாம். 1 6 1 5 9 16 15 9 இருக்கான்னு பாருங்க. சி. ஓகேவா? சி. சரிதாமா. 86 சுண்ணாம்பு கட்டியில் கால்சியம் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்கிற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதத்தை காண்க. சாக் கண்டைன்ஸ். இப்ப சதவீதம் கொடுத்துருக்காங்க, நம்ம பெர்சன்டேஜ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இது 100% வச்சுக்குவோம் சரிங்களா. 100% சாக் பீஸ்ல 10 இதை எப்படி எழுதுறாங்கன்னா 10x எடுத்து எழுதிக்கலாம். 10x 3x 12x எடுத்து எழுதிக்கலாம். இந்த மூணுமே 10x + 3x + 12x அப்படிங்கிற ரேஷியோல
கால்சியமும் கார்பனும் ஆக்சிஜன் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். 25 வருது. 25x is equal to 100. ஓகேவா. அப்போ x equal to என்ன வருதுன்னா 100/25 4. அப்போ x equal to 4 வருதா. x equal to 4 இதில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா 100% சொல்லியாச்சு இப்போ. அப்போ 3x அப்படின்றாங்க. அப்போ 3 × 4 = 12. 12% தான் ஆன்சர். ஓகேவா, முடிஞ்சிருச்சு. அடுத்தது போகலாம். ஒரு மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. சோ ஒரு மணினா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஒரு மணினா 60 மினிட்ஸ். 1 ஹார்னா 60 மினிட்ஸ். இங்க 9 செகண்ட்னா செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப 1 மினிட்னா எவ்வளோ? 60 செகண்ட். சரிங்களா. அப்போ 1 ஹவரை வந்து நம்ம செகண்டா மாத்தணும்னா 60 × 60 பண்ணாலே செகண்டா மாறிடும். சரிங்களா. 9 செகண்ட். இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 3600 = 9. 4 400 = 1. அப்போ 400:1 தான் ரேஷியோ. ஓகேவா, 400:1 தான். 1:400 கிடையாது. கேட்டிருக்க ரேஷியோ வந்து 1 ஹார் to 9 தான். சரிங்களா. 1 ஹார்னா 400:1 தான் ஆன்சர். இரு எண்களின் மீப்போமா 24 அவ்விரு எண்களின் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் காண்க. The LCM of two numbers is 24. The numbers are in the ratio of 2:3. Find the sum அப்படின்றாங்க. சரி, ஓகே. The LCM of two number வந்து என்னது 24 அப்படின்றாங்க. சரிங்களா. ரெண்டு நம்பரோட LCM 24. ரேஷியோ என்னன்னு சொல்றாங்க 2x. அப்ப 2x நம்பரோட வந்து 2x 3x. இதுதான் நம்பர். சரிங்களா. 2x 3x. Find the sum of the two numbers அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த LCM வச்சு நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்போ xங்கிற HCF. சரிங்களா. HCF எடுத்துருவோம். 2 + 3 = 24. சரிங்களா. 2 + 3 = 24 தானே. ஒரு HCF மட்டும் வச்சுக்கிடுவோம். டூ இன்ட்டு 3x = 24. இது புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இப்போ இது HCF. ரெண்டு இடத்துல HCF இருந்தா ஒரு HCF தான் எடுப்போம். காமன் எடுத்துக்கிடுவோம் HCF. சரிங்களா. காமன் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு நம்பர், இந்த ரெண்டு நம்பரும் 3 இன்ட்டு HCF = LCM அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. சரிங்களா. HCF என்னது? ரெண்டுக்கும் காமன் x இருக்கா? இதான் HCF. x இன்ட்டு 3 × 2 = LCM என்ன 24. ஓகேவா. நம்ம பண்ணி என்ன வருது? 6x = 24. அப்ப x = 4. ஓகேவா. x = 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the sum of the two numbers கேட்டாங்க. இப்போ x = 4 னு சொல்லியாச்சு. இப்போ 8x 8 12 இதுல மல்டிபிள் பண்ணி x 2x னா 2 × 4 8 3 × 4 12. சரிங்களா. மல்டிபிள் என்ன வருது? 20 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, LCM of two number is 24ன்றாங்க. நம்பர்ஸ் அந்த ரேஷியோ ஆஃப் 2:3 அப்படின்றாங்க. இப்போ நம்ம ரேஷியோ கொடுத்துட்டாலே நம்பர் என்னன்னு வச்சுக்கணும்னா 2x 3x னு வச்சுக்கணும். இப்போ xங்கறத HCF. சரிங்களா. காமன் ஃபேக்டர். அப்ப ஒரே ஒரு x எடுத்துக்கலாம். சரிங்களா. ஒரே ஒரு x எடுத்துக்கலாம். அப்ப 2 × 3 × x = 24. அப்ப x = 24/6 4. x = 4. 4 அதுக்கு மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8 12 வந்துரும். ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 20. அதான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி சம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, அடுத்த சம் போலாம். A இலிருந்து 10ஐயும் B இலிருந்து 15ஐயும் C இலிருந்து 20ஐயும் கழித்தால் அவர்கள் பெறும் தொகையின் விகிதம் 3:4:5 என்று இருக்கும்படி 1245ஐ பிரித்தால் ஒவ்வொருவரும் பெறும் தொகை முறையே அப்படின்றாங்க. ரூபீஸ் 1245. 1245 is divided among 3 person. 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கிறோம். So that if 10, 15, 20 are subtracted from their shares, then the ratio of their shares become 3:4:5 அப்படிங்கிறாங்க. சரிங்களா.
இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த இதை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க 3 பேருக்கு. சரிங்களா? 3 பேருக்கு பிரிச்சு ஏபிசின்னு வச்சுக்கோ. 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல வந்து 10 மைனஸ் பண்றாங்க, இங்க 15 மைனஸ் பண்றாங்க, இங்க 20 மைனஸ் பண்றாங்க. பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 3x கிடைக்குது, 4x கிடைக்குது, 5x கிடைக்குதுங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எக்ஸா மாத்திங்க ரேஷியோ ஃபுல்லா கிடைக்குதுங்கிறாங்க. தென் தேர் ஷேர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லிங்கிறாங்க. ஓகே, இப்போ ரிவர்ஸ்ல போவோம். சரிங்களா? ரிவர்ஸ்ல போவோம். இப்போ ஏ இந்த ஷேர் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 3x பிளஸ் 10. சரிங்களா? அங்கிட்டு போயிருக்கு பிளஸ் 10. பி ஈக்குவல் டு 4x plus 15. C equal to 5x plus 20. ஓகேவா? 5x plus 20. இப்போ இதை வந்து மூணையுமே ஆட் பண்ணா, சரிங்களா? மூணையுமே ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 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 ரேஷியோ கிடைக்கும். 1 2 4 5 கிடைக்கும். ஆட் பண்ணிடுவோமா? 3x plus 10 plus 4x plus 15 5x plus 20 equal to 1 2 4 5. ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க அங்க. இப்போ 3x 4x 5x னா 9 12x. சரிங்களா? 12x plus 25 25 45 45 1 2 4 5. சரிங்களா? 1 2 4 5. இப்போ 45 அங்கிட்டு போயிடுவோம். எக்ஸல் அடி கொடுத்தீங்கன்னா 1200க்கு 12க்கு அடி கொடுத்தீங்கன்னா 100. சரிங்களா? இப்போ எக்ஸ் எவ்வளோ? 100. எக்ஸ் 100 வந்துருச்சா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தென் தேர் ஷேர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்குறாங்க. ஒரு ஷேர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதில் கண்டுபிடிச்சோம்ல 100க்கு அதில் போடணும். 3x plus 10ல 100 போட்டிங்கன்னா 300 plus 10 310. அடுத்து என்ன இருக்குது? 4x plus 15ல 100க்கு போட்டீங்கன்னா 400 plus 15 415. ஓகே, அடுத்தது 5x plus 20ல போட்டீங்கன்னா 500 plus 20 520. சரிங்களா? ஓகே, 500. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 310 415 520 இருக்கான்னு பாருங்க. இதா இருக்குல்ல, ஆப்ஷன் டி. சரிங்களா? இது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வரிசையில எழுதணும். சரிங்களா? மாறி மாறிலாம் இருக்குது. ஆனால் ரெஸ்பெக்டிவ்னு சொன்னனால ஏ பி சின்னு தான் போகணும். ஓகேவா? 310 415 520. ஆப்ஷன் வந்து டி. தங்கம் தண்ணீரை போல் 19 மடங்கு கனமாகவும் தாமிரம் தண்ணீரை போல் 9 மடங்கு கனமாகவும் உள்ளன. தண்ணீரை போல் 15 மடங்கு கனமான உலோக கலவை பெற இவைகள் எப்படி? என்ன கேட்கறாங்கன்னா தங்கம் கோல்ட் இஸ் 90 டைம்ஸ் அப்படின்ற கோல்டு ஜீன் எடுத்துக்குவோம். 90 டைம்ஸ் ஹெவியர் தென் வாட்டரை விட 19 டைம் ஹெவியரா இருக்குது. அதே மாதிரி காப்பர் ஜீன் எடுத்துக்குவோம் 9 டைம்ஸ் ஹெவியர். ரெண்டுமே வேற வேற மெட்டீரியல். சரிங்களா? வாட்டரோட ஹெவியரா இருக்கு. ரெண்டையும் கலந்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு அலாய் வேணும். அது வந்து 15 டைம்ஸ் வந்து கூட இருக்கணுங்கிறாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ண ரெண்டுமே வேற வேற கலவை. அதனால ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது இதுக்கு. சரிங்களா? 19 ஜி வச்சுக்கலாம் பிளஸ் 9 காப்பர் ஜி பிளஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி ஜி பிளஸ் சி ஈக்குவல் டு 15. இந்த ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்ப ரெண்டுமே ஈக்குவலா, இப்ப ரெண்டுமே இப்போ இரண்டு ஆண்கள் வந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அப்போ ஆவரேஜ் எவ்வளவு செய்வாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிடலாம். இப்ப ரெண்டுமே வேற வேற உலோகம். சரிங்களா? கோல்டு காப்பர். அதனால என்ன பண்ணணும்னா வேற வேற உலோகத்தால டிவைட் பண்ணணும். ஜி பிளஸ் சின்னு போட்டுக்கணும். இது 15. இப்போ இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா என்ன வருது? 19g plus 9c 15 கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும். இதுல 15g plus 15c. ஓகேவா? உள்ள கொண்டு வந்துடணும். 19g இது மைனஸ் பண்ணி என்ன வருது? 4g. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா 6g. சரிங்களா? ஜி கேன்சல் பண்ணிடுங்க. 4 ஈக்குவல் டு 6. அடிச்சுக்கோ என்ன வருது? 2:3 வருது. சரிங்களா? ரேஷியோ வந்து 2:3. பி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் வாட் ரேஷியோ ஷுட் பி தீஸ் மிக்சர் டு கெட் அலாய்? இப்போ கோல்டு காப்பர் தான் அடுத்தடுத்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ கோல்டோட ரேஷியோ 2வும் காப்பரோட ரேஷியோ 5வும் போட்டா 3யும் போட்டா மிக்ஸ் ஆயிரும். 15 கிடைச்சிரும்ன்றாங்க. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? ஆப்ஷன் வந்து பி. தெரிஞ்சுக்க இந்த ஃபார்முலா தான் மேட்ரு. ஆவரேஜ் ஃபார்முலா தான். சரிங்களா? ஆவரேஜ் ரெண்டு உலோகத்தையும்
ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ண ஆவரேஜ். இப்போ ரெண்டுமே வேற வேற உலோகம்னால G பிளஸ் சி, கோல்டு பிளஸ் காப்பர் 5. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போலாம். இரண்டு நபர்களுடைய வார வருமானம், சரிங்களா, ஈஸி தான் சொன்ன 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவினம் 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன. அவர்கள் இருவருமே வாரம் ரூபாய் 300 சேமிக்கின்றனர் என்றால் முதல் நபரின் வார வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, வீக்லி இன்கம் ஆஃப் 2 persons are in the ratio of 7:, இப்போ வீக்லி இன்கம் 7x, சரிங்களா, 3x, ரெண்டு பேரோட மாத வருமானம் ரேஷியோல இருக்கணும், x ன்னு மாத்திக்கிறோம். their weekly expenses are in the ratio of 5:c. expenses சொல்றாங்க, தனியா எழுதிக்குவோம். எவ்வளவு சொல்றாங்க? 5x 2xங்கறாங்க. சரிங்களா? சரி, எக்ஸ்பென்சஸ்னா y ன்னு போட்டுக்குறோம். அத 5y 2y அப்படின்றாங்க. ஓகே, if each of these saves 300 per week, சேவ் பண்றாங்கன்னா செலவினம் போக சேவ் பண்றாங்க, saves 300 per week, then weekly income of first person is அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றதுன்னா, இவங்களோட 7x minus 300, சரிங்களா, மைனஸ் 300 ஈக்குவல் டு 5y எழுதலாம்ல. எப்படி என்னன்னா, சம்பளம் சேர்த்து வைக்கிறாங்க, ரெண்டு மைனஸ் பண்ண செலவு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சம்பளம் சேவிங்ஸ் மைனஸ் 2y. புரிஞ்சா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்குது. இதுல எப்படி பண்ணலாம்னா, இதை உள்ள கொண்டு போயிடலாம். 7x minus 5y equal to 300. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது வந்து சம்பளம், செலவினம் சம்பளம் மைனஸ் பண்ண சேவிங்ஸ். ஓகே, 3x minus 2y equal to 300. இதே மாதிரி தான் ரெண்டு இது பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது? இது 5 டேபிளால, இங்கிட்டு 2 டேபிளால பண்ணீங்கன்னா 14x minus 10y equal to 600. ஓகேவா? இங்க 15x minus 10y equal to 1500. ஓகேவா? மைனஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணீங்கன்னா அடிச்சு கொடுத்துடலாம். மைனஸ் 900. இங்க x மைனஸ் x மைனஸ் மைனஸ் கேன்சல் தான், x equal to 900 வருது. ஓகேவா? அப்ப x equal to என்னது? 900. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க? 7 into 900 என்ன வருது? ஃபர்ஸ்ட் பர்சனோட தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் எப்ப தானே 900 6300 தான் அவரோட salary. 6300 தான் அவரோட salary. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த சம் போலாம். 92 10 18 22 38 என்ற நான்கு எண்களுடன் எந்த முழு எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண்கள் ஒரு விகித சமத்தை அமைக்கும். What individual must be added to each of the four number 10, 18, 22 so that they become a proportion அப்படிங்கிறாங்க. சரி, proportion என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, proportion என்னது? 10:18, 22:38 அப்படிங்கிறாங்க. What individual must be added to each of the four numbers so that they become a proportion அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். சரிங்களா? 10 plus x ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். 18 plus x, 22 plus x, 38 plus x அப்படிங்கிறாங்க. சரியா? 10 plus x by 18 plus x, 22 plus x by 38 plus x அப்படிங்கிறாங்க. ஓகேவா? $380, 38x, 380 38x, அப்புறம் 10x x ஸ்கொயர். சரிங்களா? இது கிராஸ் பண்ணதுக்கு இது வந்திருக்கு. அடுத்து இதையும் பண்ணா 396.
396 18x சரிங்களா 22x x ஸ்கொயர் கிராஸ் மல்டிபிள் பண்ணா இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிடலாம் சரிங்களா இது மேலே எழுதிக்கோ 380 இது ஆட் பண்ணா 48x plus x square equal to 396 இது ரெண்டு ஆட் பண்ணா 40x plus x square சரிங்களா இது அப்படியே இங்க கொண்டு வந்துடலாமா இதை இங்க கொண்டு போயிடலாம் இதை இங்க கொண்டு வந்துடலாம் சரிங்களா x ஸ்கொயர் அடிச்சிடலாம் சரிங்களா இதை கொண்டு வந்தீங்கன்னா 8x இது இங்க கொண்டு போனீங்கன்னா 16 அதாவது 396ஐயும் 380 மைனஸ் பண்ணா 16 சரிங்களா அதான் போட்டிருக்கு அப்ப x equal to 2 சரிங்களா எதை ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும்னா 2 ஆட் பண்ணா தான் கிடைக்கும் இது ஒரு இதை சிம்பிளிசிட்டா பண்ணிடுவோம் இதை பண்ண உடனே என்ன வருதுன்னு பாருங்க 2 ஆட் பண்ணுங்க 12 20 24 40 இதை பண்ணி என்ன வருது 12 by 20 24 by 40 சரிங்களா 2 சரிங்களா இங்க பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வருது 24 24 ஒன்று தானே வருது அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு தான் அப்போ ஆன்சர் வந்து சி equal to 2 ஓகேவா அடுத்தது போயிடலாம் எப்பவுமே கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணோம்னா வந்துடும் வாட் இன்டிஜர் மஸ்ட் பி ஆடட் டு தி ஈச் ஆஃப் த 4 நம்பர்ன்றாங்க அப்போ இந்த 4 நம்பர்ல இன்டிஜர் இப்போ இன்னொன்று என்னன்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம இந்த மாதிரி எழுதணும் சரிங்களா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும்னா ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் இது மட்டும் தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னா சிம்பிள் ஆன்சர் 93rd கொஸ்டின்ல இந்த இடத்துல +5 பதிலா -5 போட்டுக்கோங்க -5z போட்டுக்கோங்க சரிங்களா 2x + 3y -5z is 0 மேலும் -3x + 2y + 7z is 0 எனில் x is to 5z என்ற விகிதம் எதற்கு சமம் if 2x + 3y + -5z is 0 and -3x + 2y + 7z is 0 then the ratio of x is to y is to z is equal to அப்படின்னு கேக்குறாங்க இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது என்னன்னா x y z மட்டும் நமக்கு தேவை அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் +3y - 5z = 0 சரிங்களா 5z = 0 அடுத்து -3x + 2y + 7z = 0 இது 7z இது சரிங்களா 7z 0 இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டு 2 இது இன்டு 3 ன்னு போட்டுக்குவோம் 4x plus 6y 10z = 0 இங்கிட்டு 9x minus plus 6y plus 21z = 0 பண்ணீங்கன்னா இது மைனஸ் ப்ளஸ் ஆக்கிடுங்க இது மைனஸ் இதுவும் மைனஸ் சரிங்களா அப்போ இது அடிச்சிடலாம் இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் ஆக்கிடுமா 13x இங்கே -31z வருது = 0 சரிங்களா இப்போ என்ன வருது 13x - 31 = 0 அப்போ 13x = 31z இது சரிங்களா 31z அப்போ x by z = 31/13 நேருக்கு நேரா இருக்கிறது சரிங்களா ரேஷியோ படி அப்போ x ஓட வேல்யூ என்னது 31 z ஓட வேல்யூ 13 சரிங்களா சரி ஓகே இது ஒரு செக்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இன்னொரு டைம் அதே மாதிரியே இப்போ இதே இதிலே மாற்றுவோம் மேலே இருக்கிறத 3 டேபிளாலையும் கீழே இருக்கிற 2 டேபிளாலையும் பண்ணுவோம் சரிங்களா பண்ணனா என்ன கிடைக்குன்னு பார்த்துருவோம் 6x plus 9y 15z = 0 சரிங்களா கீழே -6x plus 4y plus 14z = 0 இது அடிச்சிடலாமா எனக்குள்ள என்ன வருது 13y 1z ஓகேவா மைனஸ்ல 0 இப்போ 13y = 1 மைனஸ்னால 1z இங்கிட்டு போயிருது y by z is equal to 1/13 y ஓட ஆன்சர் 1 z ஓட ஆன்சர் 13 சரி என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு x ஓட வேல்யூ என்னது x ஓட வேல்யூ 31
ஒய்யோட வேல்யூ 1, ஜெட்டோட வேல்யூ 13. சரிங்களா? இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 31 1 13 சிம்பிளா பண்றதா அது. சரிங்களா? ஓகே, அடுத்தது போலாமா? A:B:C:D என்பது ஒரு விகித சமத்தை உருவாக்குகிறது எனில் பின்வருவனவற்று எது பொய்யானது? If A:B C:D is a proportion, then which of the one of the following is okay? இப்போ என்ன சொல்றாங்கன்னா A:B C:D அப்படிங்கிறாங்க. சரி, இது என்ன பண்ணலாம்னா A/B ஈக்குவல் டு C/Dங்கிறாங்க. ஓகேவா? ரேஷியோ படி இந்த கண்டிஷன் இது ப்ரூவ் பண்ணுதான்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிடுவோம். A பார் இது எப்படி எழுதலாம்? A/B D/C ன்னு எழுதலாம். ப்ரூவ் பண்ணல, அப்ப இது தப்பு. சரிங்களா? அடுத்தது B. A plus B bar B equal to C plus D bar C. இது வருதான்னு பார்ப்போமா? இது எப்படி இருந்திருக்கும்னா A bar B plus 1 சரி D bar C plus 1 இருந்திருக்கும். சரிங்களா? இது அடிச்சு கொடுத்துடலாம். அப்ப A bar B C D bar C இதுவும் தப்பு தான். சரிங்களா? ஓகே, இந்த இதுக்கு போலாமா? இதுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் B bar A C bar D இதுவும் தப்பு. அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? எப்படி ப்ரூவ் பண்ணு பார்த்துருவோம். A minus B by B C minus D by D எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A by B minus 1 C by D minus 1 இருந்திருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல். A by B C by D கரெக்டா இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்தது போலாம். 24:43 என்ற விகிதத்தில் இருந்து உறுப்பில் இருந்து எந்த எண்ணை கழிக்க 7:15 என்கின்ற விகிதம் கிடைக்கும். Find the number that must be subtracted from the each term of ratio. பாருங்க, இது கிடையாது. சரிங்களா? எப்பவுமே இங்கிலீஷ்ல கொடுக்கிறது தான் கரெக்ட். 27:43 to make it இது it must be subtracted from each term of the ratio to make it. Okay, என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் சப்ட்ராக்ட் பண்றாங்க. சரிங்களா? 27 minus x by 43 minus x equal to 7/15ங்கறாங்க. இதான் அவங்க சொல்லிருக்காங்க அதுல क्वेश्चनல. must be subtracted from each of the term of the ratio. 27 minus 5 போட்டீங்கன்னா இது ரேஷியோ வரும் அப்படிங்கறாங்க. சரி, ஓகே, பாத்துருவோம். 27 minus x 15 equal to 43 minus x 7. சரிங்களா? ஓகே, உள்ள கொண்டு வந்துருவோம். 27 15 பண்ணீங்கன்னா 5 3 13 7 2 0 405. சரிங்களா? 405x சரி 405 minus 15x equal to 301 7x. சரிங்களா? இப்போ இது இங்கிட்டு கொண்டு போயிடலாம், அது இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? 405 minus 301 equal to minus 7x plus 15yx. ஓகேவா? 8x மாறிடும். இது மைனஸ் பண்ணா 104 வருதா? 104. சரிங்களா? 8x equal to 104. அப்போ x equal to 104 by 8 57 sorry 52 13 ஆன்சர் வருது. 13. இந்த 13 தூக்கி இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷியோ வந்துடும். சரிங்களா? 27 minus 13 என்ன வருது? 24 இதுல வந்து 30 போட்டீங்கன்னா 30 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 12 15 திருப்பி அடிச்சு கொடுத்தீங்கன்னா சார் 24 இல்ல 14. சரிங்களா? சாரி, இந்த இடத்துல 14 by 30 7/15 வந்துருச்சா? ஓகே, அப்ப ஆன்சர் வந்து 13B.
x is to y equal to 2 is to 1 எனில் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இது அப்படியே தூக்கி இதுல போட மாட்டீங்களா சரிங்களா x is to y equal to 2 is to 1ன்றாங்கல்ல அப்ப x by y equal to 2 by 1 அப்ப x is equal to 2y அப்படின்றாங்கல்ல 2y தூக்கி எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும் அவ்வளவுதான் சிம்பிள் இதுக்கு பதிலா இப்போ x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்ன்றாங்கல்ல அப்படியே இதுக்கு அப்படியே பண்ணிருங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க 2 ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் 2y ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் என்ன வருது 4y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் 4y ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் 3y ஸ்கொயர் 5y ஸ்கொயர் 3:5 இருக்கான்னு பாருங்க இந்த d 3:5 தான் இது d சரிங்களா அடுத்தது x ஐ காண்க அப்படின்றாங்க இது ஈஸியான சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே x by 26 5 by 65 இது அடிச்சு கூட என்ன வருது 13 அப்ப x is equal to 26 by 13 2 b சரிங்களா x வந்து b ஓகே அடுத்தது மூன்று எண்கள் நான்காவது எண்ணை விட 25 125 250 அதிகம் எனில் அந்த மூன்று எண்களின் விகிதத்தை காண்க சரி இப்ப நான்காவது எண்ணை வந்து 3 numbers are 25 125 250 more than fourth number அப்படிங்கறாங்க ratio of the 3 numbers fourth number நம்ம என்ன வச்சுக்கலாம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா fourth number வந்து ஈஸியான நம்பர் 100 அப்படின்னு வச்சுக்குவோம் ஈஸியான நம்பர் இதுதான் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு கூட வருது ஃபர்ஸ்ட் நம்பர் 25% 100 plus 25% அப்படின்னா என்ன அர்த்தம் 125 அர்த்தம் சரிங்களா 100 plus 25% 25% எப்படின்னா 25 into 100 by 100 சரிங்களா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25 அப்படியே ஆட் பண்ணிடணும் அவ்வளவுதான் ஓகே அடுத்து ரெண்டாவது 100 plus 125 அப்படின்னா 225 சரிங்களா ரெண்டாவது மூணாவது 100 plus 250% சரிங்களா அப்படின்னா 350 புரியுதா 100 plus 250 சரிங்களா அப்ப எவ்வளவு வருது இப்ப ரேஷியோ கண்டுபிடிச்சிருவோம் அது எல்லாத்தையும் ரேஷியோ கேட்டிருக்காங்க 125:225:350 5 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 டேபிளால 225 45 70 ஓகேவா திருப்பி 5 டேபிள் அடிப்போம் 5 9 16 5:9:16ன்றாங்க இருக்கான்னு பாருங்க 5:9:14 தான் இருக்கா சாரி 14 தான் 14 டி ஏ சரிங்களா 14 இது அடுத்தது போலாம் இது ஈஸியான சம் தான் 99th 4360 தொகையை ஏபிசி மற்றும் டி ஆகியோருக்கு என்ற விகிதத்தில் 3:4:5 என்கின்ற விகிதத்தில் பிரிக்க வேண்டி இருந்தது ஆனால் அது தவறுதலாக 13 14 5 13:14:8 5:8 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டது இதன் விளைவாக என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகையை வந்து இப்படி பிரிச்சிருக்கணும் ஆனா தெரியாதவங்க இப்படி பிரிச்சுட்டாங்க சரிங்களா என்ன ஆகுது அப்படி கேக்குறாங்க sum of the 4360 was to be divided among A, B, C, D in the ratio of 3:4:5:8 but it was divided in the ratio of 13:14:5:8 by the mistake as a result அப்படின்றாங்க மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க சரிங்களா 3x ரேஷியோ ஆஃப் x மாத்திக்கணும் 8x equal to என்ன சொல்றாங்கன்னா இந்த பங்கு எல்லாத்தையும் சேர்த்தா இது வருது இதை பிரிக்கிறாங்க அப்ப இதெல்லாம் சேர்த்தா இது வந்துரும்ல அதான் சொல்றாங்க 7x 12 20 20x is equal to இது 4360 அடிச்சிருங்க அடிச்சீங்கன்னா என்னது 436 by 2 x equal to 2 1 8
218 தான் இதோட வேல்யூ, அதாவது இதோட வேல்யூ ரேஷியோ. சரிங்களா? சரி, ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஏக்கு என்னவா இருக்கும், என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட அஸ் மிஸ்டேக் தான் கேட்டிருக்காங்களா? சரி, ஓகே. இது கொஞ்சம் பெரிய சமாதான் இருக்கு. ஓகே, சின்னது ஆனா லென்த்தியா போகுது. ஓகே, அடுத்தது வந்து 13x, இதை போட்டுருவோம். 13x பிளஸ் 14x 5x பிளஸ் 8x ஈக்குவல் டு 4360. 27 13 40 40x 4360 00 அடிச்சு கொடுத்துருங்க. x ஈக்குவல் டு 4364 4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 109. சரிங்களா? 109 இது. அப்ப இந்த இதில் போட்டா 109, அதில் போட்டா 218. சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவோம் உள்ளுக்குள்ள. எத்தனை இது இருக்குது? 218 3 என்ன வருது? 654. சரிங்களா? இதை வரிசை எப்படி எழுதுவோம் அதை அங்கிட்ட எழுதுவோம். 654 4 போட்டா 2 3 7 8 7 872. அடுத்து 5 போட்டா 9 1090. சரிங்களா? 8 போட்டா 1744. சரி, அடுத்தது இப்போ 109ல. சரிங்களா? ஏன்னா இது 109 13 1417. சரிங்களா? 1417. அடுத்தது வந்து 4. இது வந்து 6 3 4 1417 தானே? 1417 இதுக்கு. இந்த இதுக்கு 1526. ஐநூத்தி 45. எண்ணூத்தி 72. இப்ப எப்படி என்ன கேட்டிருக்காங்க? இப்போ மோர் லெஸ் அதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 3x வந்து 1417 654 3 6 அப்ப மோர். டி எவ்வளவு வாங்கியிருக்காங்க? டி வந்து 1744 872. டி தான் வருது 2. டி சி தான். டி ரிசீவ்ஸ் 872 லெஸ்ன்றாங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் லென்த்தியஸ்ட் சம் தான். இந்த மாதிரி சம்லாம் நிறைய கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அதனால ஈஸியான சம், ஆனால் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஆப்ஷன் வந்து சி. சரிங்களா? டி ரிசீவ்ட் 872 லெஸ். சரிங்களா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிடணும், இதுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிடணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த இப்படி கொடுத்துருக்காங்க இதுல. சரிங்களா? அடுத்தது போல லாஸ்ட் சம். 4 எண்கள் 2:5:7:9 என்கிற விகிதத்தில் உள்ளன. அவை அனைத்தையும் கூட்டினால் அவை 115 என்று கொடுக்கும். மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மதிப்புக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. 4 நம்பர் இந்த ரேஷியோ சொல்லிட்டாங்க. 2x 5x 7x plus 9x. சரிங்களா? they will give a value. ஆட் பண்ணா give என்ன வருதுன்னா 115 வருது. find the difference between the largest and smallest number. ஃபர்ஸ்ட் இத ஆட் பண்ணிக்கணும். 7 7 14 14 9 23 x equal to 115.
சரி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 115/23 போட்டிங்கன்னா 23 5 போட்டாலே 125 தான் 5 சரிங்களா 5 1 115 ஓகேவா 5 டேபிளில் போட்டாலே இதுதான். சரி, இப்போ ஹையஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஸ் ஹையஸ்ட்னா இது ஹையஸ்டா இருக்கும், லோயஸ்ட்னா இது லோயஸ்டா இருக்கும். 45 மைனஸ் 10 35 தான் ஆன்சர் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். 25 சம்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.